நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சியை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க நேயர்களே. எப்போவுமே பெண்களுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய சவால்கள் இருக்கும். ஆனால் அந்த சவால்களாக எதிர்கொள்றதும் நமக்கான சாதகமாக மாற்றிக்கிறதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது அப்படின்றத சொல்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு சாதனை பெண்மணியுடைய கதையை தான் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். யார் இவங்க அப்படின்னு கேட்குறீங்களா? தமிழச்சி பிரியா கோவிந்தராஜ் அவர்கள். படித்ததுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னாலும் நினச்ச மாதிரி எல்லாமே கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இன்றைக்கி பல பெண்களுக்கும் இன்ஸ்பைரிங்காக இருந்துட்டு இருக்கக்கூடிய இவங்க கூட பேசி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நேயர்களே, நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி இன்னைக்கு நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரொட்டேரியன் தமிழச்சி பிரியா கோவிந்தராஜ், நிர்வாக இயக்குனர் சாமுத்திரிகா அகாடமி, ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சி தமிழச்சியோட சாசன தலைவர். என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, விமன் என்டர்பிரனரா இன்னைக்கு திருச்சியில நான் ஒரு நிலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு காரணம் நான் படிச்ச படிப்பும் நான் படித்த கல்லூரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும் போது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் சொல்லணும். விமன் என்டர்பிரனர் அப்படிங்கும் போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் வருவாங்க. இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை இயக்கி ஒரு 15 வருஷமா நடத்திட்டு இருக்கிறத தான் நான் பெருமையா. ஓகே மேம், இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு சாமுத்திரிகா அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் இதுக்காக நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மேம்? பேசிக்கலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நான் ஒரு சிஏ இன்டர், அது கூட டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் முடிச்சிருக்கேன். காலேஜ் படிக்கும் போது நான் ஆசையா படிச்ச படிப்பு ஒரு ஆடிட்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னால ஃபைனல் முடிக்க முடியல. அதுக்குள்ள மேரேஜ், குழந்தைங்க, அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகும் பொழுது என்னால ஃபைனல் முடிக்க முடியல. என்ன பண்ணலாம், படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படிப்பு நம்ம நாகரிகமா வாழ்றதுக்கான ஒரு வழிமுறைகளை சொல்லித்தர தளமா தான் யோசிச்சேன். ஸோ ஓகே ரைட்டு, நம்ம படிப்பு விஷயமா நம்மளால ஷைன் பண்ண முடியலனாலும் எதையாவது ஒன்னா பண்ணி அப்படிங்கிற ஒரு தாட் இருந்ததுனால பேசிக்கலா நான் படிச்ச பிகாம், எம்காம், சிஏ இன்டர், இந்த படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தொழிலை நான் தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஆயிருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய படிப்பு பேசிக்கலா. பட் நான் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனும் முடிச்சிருக்கேன். அதுல 99% அதுவும் முடிச்சிருக்கேன். நீங்க சொல்றீங்க இல்லையா என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம அகாடமில இருக்கிற 25 கோர்சஸ்ல கராத்தே, குங்ஃபு தவிர மத்த எல்லாமே நானும் படிச்சு முடிச்சிருக்கேன். சோ அதை தான் நான் பெருமையா எடுத்துக்கிறேன். ஏன்னா நாலேஜ் இன்னைக்கு ரொம்ப பவர். எல்லாரும் நினைக்கிறாங்க நாலேஜை மானிட்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்ம படித்த படிப்பு நமக்கு அது பணமா வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம படித்த படிப்பு நம்மளோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிதா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐ ஹவ் இன்க்ரீஸ்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நாலேஜஸ் இன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். சூப்பர் மேம். இப்போ நீங்கள் ஒரு அகாடமி நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த அகாடமியில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க மேம்? அகாடமி அப்படின்னு சொல்லும் போது நான் எங்க வீட்டு மொட்டை மாடியில தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். அப்ப ஒரு பிளாங்க், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் கிடையாது. எதையாவது பண்ணிடணும், சாகறதுக்குள்ளார எதையாவது சாதிச்சிடணும், இப்படியே செத்துறக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு அகாடமி தான். அப்ப எனக்கு எல்லாம் தெரியுமோ அத்தனையும் நான் செய்யறதுக்கு தயாரா இருந்தேன். ஸோ நான் ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல எல்லாம் ஒரு பரதநாட்டிய ப்ரொஃபஷனல் டான்சரு, பாட்டு முடிச்சிருந்தேன், வெஸ்டர்ன் டான்ஸ் எல்லாமே ஆடுவேன். ஸோ எல்லாமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமியில மல்டி டாஸ்கிங் ஒரே இடத்துல வந்தாக்கா மக்கள் எல்லாமே பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பரதநாட்டியம், வெஸ்டர்ன் டான்ஸ், ஜூம்பா, கீபோர்டு, கிட்டாரு, ட்ரம்ஸ், வயலின், அந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃப்ளூட்டு, வீணை எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம அபாக்கஸ், யோகா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல கல்ச்சுரல்ஸோட சேர்ந்த விஷயங்களா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது மட்டும் இல்லாம படிப்பு சம்பந்தமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேண்ட் ரைட்டிங் என்னுடைய சிக்னேச்சர் ப்ராஜெக்ட். ஒருத்தருடைய தலையெழுத்தை தான் மாத்த முடியாது, ஆனா ஹேண்ட் ரைட்டிங்க கண்டிப்பா மாத்த முடியும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையோட ஆரம்பிச்சது. வெறும் 7 நாள்ல எங்களால ஒருத்தரோட ஹேண்ட் ரைட்டிங்க 100% டிஃபரன்ஸ் காட்டவே முடியும். சோ இது வரைக்கும் நாங்க மணி பேக் கேரண்டில ஹேண்ட் ரைட்டிங் கிட்டத்தட்ட 8000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல பண்ணிருக்கோம். நிறைய ஸ்கூல் டைப்ஸும் பண்ணிருக்கோம். சோ ஹேண்ட் ரைட்டிங், ஸ்பீட் ரைட்டிங், கேலிகிராஃபி, ஸ்போக்கன் ஹிந்தி, ஸ்போக்கன் இங்கிலீஷ், இந்த மாதிரி படிப்பு சார்ந்த நிறைய ட்ரைனிங் கிளாஸஸும் எங்க கிட்ட இருக்கு. அப்புறம் நாள் போக்குல எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லரிங், ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி எல்லாம் பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அதையே இன்னும் ப்ரொஃபஷனலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு NCVTC, கவர்மெண்ட் அப்ரூவல், MSME, ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்களோட டைப் பண்ணி இன்னைக்கு ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸ் எங்களுடைய அகாடமில மிக பிரம்மாண்டமா நாங்க அறிமுகப்படுத்தி இருக்கோம். ஸோ அதுல மாஸ்டர் டிப்ளமா, அட்வான்ஸ் டிப்ளமா, சர்டிபிகேட் கோர்சஸ், அது மட்டும் இல்லாம பியூட்டிஷியன் கோர்சஸ் இருக்கு.
சோ இந்த மாதிரி பலதரப்பட்ட லேடிஸ்க்கான கோர்சஸ் நிறைய பேர் நம்ம கிட்ட பயன்பட்டு அவங்க தொழில் தொடங்குறதுக்கு நம்ம சப்போர்ட்டிவாவும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் இதை மல்டி டாஸ்கிங்கா நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் உள்ளார வரும்பொழுது டான்ஸ்க்காக ஒரு இடமோ, செஸ்ஸுக்காக ஒரு இடமோ, ஹேண்ட் ரைட்டிங்காக ஒரு இடமோ, அவங்களோட ஒய்ஃபுக்கு டெய்லரிங்காக ஒரு இடமோ, இந்த மாதிரி போகாம ஒரே இடத்துல குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்குமான கிளாஸஸ் நம்ம வைக்கும் பொழுது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டா அவங்க ஆசைப்பட்டு வராங்க. சரி, இது மட்டும் பண்ணாம நம்ம சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருச்சியில வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்ல 2 ஃப்ளோர்ல பொட்டிக்கும் எங்க கிட்ட இருக்கு, டெய்லரிங்கும் இருக்கு, யூனிசெக்ஸ் சலூனும் வச்சிருக்கோம். சோ இது அத்தனையும் ஒரே இடத்துல வரும்பொழுது, ஒரு ஃபேமிலி உள்ள வரும்பொழுது அவங்க வேற எங்கேயுமே போகாம கரெக்டான பிரைசஸ்ல அஃபோர்டபுளான பட்ஜெட்குள்ளர அவங்களோட தேவைகளை நம்ம பூர்த்தி பண்றோம். இப்ப பியூட்டிஷியன் முடிச்சவங்க நம்மளுடைய பியூட்டி பார்லர்லயே ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஃபேஷன் டிசைனிங் முடிச்சவங்க நம்மளோட டெய்லரிங் யூனிட்லயே பண்ணிக்கலாம். டெய்லரிங்லயும் புதுமையா 1 டே டெலிவரி எல்லாம் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். காலையில பிளவுஸ் கொடுத்தாங்கன்னா ஈவினிங்கே தைச்சு கொடுக்குறோம். சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்றதுக்கு தான் படிப்பு உதவுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம படிச்ச படிப்பு எப்பயும் யூஸ்வலா ஒருத்தங்க பண்றத பண்ணாம நம்ம அகாடமில டிஃப்ரெண்டா பண்ணணும்னு 25 கோர்சஸ், 3 சர்வீசஸ், இது அத்தனையும் ஒரே இடத்துல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் மேம். ஃபர்ஸ்ட் இந்த அகாடமி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு மேம்? வெட்டியா இருக்கும் பொழுதுதான் கல்யாணம் பண்ணிட்டு ஸ்கூல்ல எல்லாம் வந்து டாப்பர், எப்ப பாரும் வந்து மேடை ஏறிக்கிட்டே இருப்போம், எப்ப பாரும் ஆடிக்கொண்டே இருப்போம், எப்ப பாரும் பாடிக்கொண்டே இருப்போம், எப்ப பாரும் படிப்புல முதன்மை, இந்த மாதிரி இருந்த ஒரு ஆளை போய் கல்யாணம் பண்ணி, அதை நம்ம குற்றமும் சொல்ல முடியாது, நானே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சோ 19 இயர்ஸ்ல கல்யாணம், அதுக்கப்புறம் உடனே குழந்தைங்க. சோ அந்த லைஃப் வந்து ரொம்ப வேற மாதிரி இருந்தது. 8 வருஷம் அப்படியே வெட்டியாவே வீட்லயே உட்காந்துட்டு இருந்த ஒரு ஃபீல் இருந்தது. என்னதான் வந்து 10 பாத்திரம் விளக்கி துணி துவச்சு ஒரு குடும்ப பெண்மணியா நம்ம கடமைகளை பார்த்துட்டு இருந்தாலும் நமக்குள்ளார ஒரு ஃபயர் இருக்கும்ல. காலேஜ் படிக்கும், நம்ம இப்படி ஆயிடணும், அப்படி ஆயிடணும், ஆடிட்டர் ஆயிடணும், என்னென்ன பேசியிருப்போம், என்னென்ன பந்தா விட்டுருப்போம், எவ்வளவு ஆடி இருப்போம். இப்ப என்னடான்னா மத்தவங்கள மாதிரி கரண்டியை பிடிச்சிட்டு 2 குழந்தைங்களோட இப்படியே நம்ம செத்து போயிருவோமோங்கிற பயம் வந்து என்னைய வந்து எதையாவது செய்ய தூண்டுச்சு. இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணுங்கிற தாட்டே இல்ல. எதையாவது பண்ணி வெளியில வந்துடணும், எதையாவது நம்ம வந்து சாதிச்சிடணும், இப்படியே சாதிக்காம செத்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துல எங்க வீட்டு மொட்டை மாடியில நான் அடிக்கடி எல்லா மேடைகளையும் சொல்லுவேன், குத்து விளக்கு கூட ஏத்தல, வெறும் காமாட்சி விளக்கு ஏத்தி 2 குழந்தைங்களோட எந்த கெஸ்டும் கிடையாது. இன்னைக்கு வந்து என்னுடைய திருச்சி அகாடமியை வந்து மாண்புமிகு அமைச்சர் திறப்பு விழாக்கு வந்திருந்தார், அன்பில் மகேஷ் அண்ணா. அப்ப வந்து எனக்கு அதுக்கெல்லாம் கூப்பிடுறது கூட எனக்கு யாரையும் தெரியாது, எப்படி பண்ணணும்னு தெரியாது. சோ நானே போய் காமாட்சி விளக்கு ஏத்தி நானே இதுதான் அகாடமின்னு ஆரம்பிச்சேன். அப்படி ஆரம்பிச்ச ஒரு அகாடமி, கடுமையான உழைப்பு இருந்தது என்கிட்ட. எனக்கு அப்ப மெய்டு வச்சுக்க முடியாது, குடும்ப பொறுப்பு நிறைய இருந்தது, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு போயிட்டு கூட்டிட்டு வரணும், இதெல்லாம் டிஃபிகல்டிஸும் இருந்தது. இது எது பண்ணாலும் சரி, நம்ம தொழில ஆரம்பிச்சுட்டா அதை விட்டுறக்கூடாது. 2011 எங்க வீட்டு மொட்டை மாடியில ரொம்ப தைரியமா ஆரம்பிச்சேன். யாரையும் டிமாண்ட் பண்ணல, இவங்க நமக்கு பண்ணணும், அவங்க நமக்கு பண்ணணும், இவங்கெல்லாம் நமக்கு செஞ்சிருவாங்க, இது எந்த தாட்டும் எனக்குள்ள இருந்தது. நமக்கு நம்ம தான் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா ஆரம்பிச்ச ஒரு அகாடமி. 2 வருஷத்துல திருச்சி ஃபுல்லா 8 பிரான்ச்சஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 8 வருடங்கள் 8 பிரான்ச்சை ரொம்ப சிறப்பாவே நடத்திட்டு இருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நாங்க உருவாக்கியிருக்கோம். நல்லபடியா பண்ணதுக்கு அப்புறம் தான் கொரோனாக்கு அப்புறமா பிரான்ச்சைஸ் ஐடியா வந்து 3 பிரான்ச்சைசஸ் கொடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் ஓகே, பிரான்ச்சைஸை தாண்டி நம்மளோட பிரான்ச்சஸும் இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சென்னை முகப்பேர் வெஸ்ட்ல மிக பிரம்மாண்டமான ஒரு அகாடமி, திருச்சியில ஹெட் ஆஃபீஸ் 2500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பெரிய அகாடமி, பிளஸ் கும்பகோணத்துல மெயின் ஏரியால அலமின் ஸ்கூல் ஆப்போசிட் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பெரிய அகாடமி உருவாக்கி இருக்கோம். இன்னும் கனவுகளை நோக்கி போகும்பொழுது தடைகளும் நிறைய இருக்கும். பட் ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிற ஒரு ஃபயர் எல்லா பெண்களுக்கும் இருக்கு. இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப கஷ்டம். எது நமக்கு நல்லா வருமோ அதை பண்ணலாம். எனக்கு படிப்பு கை கொடுக்கல, ஆடிட்டரா நான் திருப்பி ஆக முடியலன்னா அதையே நோக்கி பயணிக்காம எனக்கு நல்லா தெரிஞ்ச டான்ஸ், நல்லா தெரிஞ்ச எக்ஸ்ட்ரா கரிக்குலர், எனக்கு எதுல இன்ட்ரெஸ்டோ நான் அதுல நாட்டமாகி அதுல இன்னும் கத்துக்க ஆரம்பிச்சு ஜூம்பா ப்ரொஃபஷனலா நான் லைசன்ஸ் ஹோல்டர். சோ அதுலயும் நான் சும்மா இல்ல, எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். கீபோர்டு, கிட்டார், ட்ரம்ஸ், வயலின், நீங்க எது கேட்டாலும் என்னால பண்ண முடியும். ஹேண்ட் ரைட்டிங் நீங்க தலையில எழுதினாலும் உங்களை நேரா எழுத வைக்க முடியும். அந்த அளவுக்கு அதுல எக்ஸ்பர்ட் ஆகி நாலேஜ் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதுல முன்னேற முடிஞ்சது. அதுலயும் நம்ம உழைக்கணும், எதுவுமே சுலபமா கிடைக்காதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அதுதான் என்னுடைய தாட். சூப்பர் மேம். இப்போ சொன்னீங்க 8 வருஷம் சும்மாவே இருந்துட்டோம், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணீங்க. இருந்தாலும் நம்ம யாரையுமே எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அப்படி யாரையுமே எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிற பட்சத்தில்
இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு முதலீடு அதிக அளவில் தேவைப்பட்டிருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க மேம்? சீரியஸாவே சொல்றேன். நம்ம வந்து என்ன லேடிஸ்க்கு நான் பொதுவான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா நான் போற இடத்துல எல்லாம் நான் இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து ஹஸ்பண்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், எனக்கு இவ்வளவு கொடுங்க, அதை பண்ணுங்க, நான் லோன் போட்டு கொடுங்க, ஐயோ தயவு செய்து கேட்காதீங்க. அப்படி கேட்டா தங்கமே நான் உன்னை தங்கமா தாங்குறேன், வீட்டிலே இருன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட வேலை அங்க பாதிக்க ஆரம்பிச்சிடும். அவங்கதான் குடும்பத்தை ரன் பண்றாங்க, அவங்கதான் வீட்டுக்கு எல்லாம் பண்றாங்க, குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்றாங்கன்னும் பொழுது நம்ம உள்ளர பூந்து அவங்களுக்கு உதவியா ஏதாவது பண்ணலாமே ஒழிய அவர்களுடைய வேலையையோ அவர்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையோ நம்ம வந்து எடுத்துட்டு பண்ணணும்னு நினைக்காதீங்கன்றத நான் பேசிக்கலா சொல்றேன். அப்புறம் எப்படிங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டா, ஷுவரா நீங்க படிச்ச படிப்பு அதுக்கு உதவணும் இல்லையா? நம்மளும் வந்து 12th முடிச்சு காலேஜ் முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். சோ ஆண்களுக்கு நிகரா நீங்களும் நல்லாவே பண்ணிருக்கீங்கும் போது அவங்கள டிபெண்ட் பண்ணாம நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை ஆரம்பிங்க. இப்ப என்னுடைய ஸ்டோரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நான் என் வீட்டு மொட்டை மாடியில தான் ஆரம்பிச்சேன். சோ என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் மொட்டை மாடியில ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓகே என்னவோ பண்ண போறா போல இருக்கு, ஒரு ரூம் தான் இருந்தது, அப்ப ஷெட்டு கூட போடல. அதுக்கப்புறம் நான் சம்பாரிச்சுதான் 50,000க்கு ஷெட்டு போட்டேன். கரெக்டா 48,000 ஆச்சு. அது எனக்கு நல்லாவே தெரியும். கடைசி 5,000 பிறக்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். சோ அந்த ஷெட்டெல்லாம் கூட அப்ப போடல, வெறும் ஒரு ரூம் இருந்தது. நான் இங்க போய் அகாடமி சரி ஓகே பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு. அந்த பெர்மிஷனே எனக்கு பெரிய தேவாமிர்தமா இருந்தது. சரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரிண்டிங் பிரஸ்ல வந்து 1 month கிரெடிட் கொடுப்பாங்க நோட்டீஸ் அடிச்சீங்கன்னா. சோ தெரிஞ்சவங்க மூலியமா ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல போயிட்டு, அண்ணா எனக்கு இந்த மாதிரி 5,000 நோட்டீஸ் அடிக்கணும் அப்படின்னா, 5,000 ரூபாய் ஆகுமா, 1 month கிரெடிட் இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு தூக்கமே வரல, 5,000 ரூபாய் கடன் ஆயிடுச்சு. சோ அந்த நோட்டீஸ் எடுத்துட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒரு அட்மிஷன் 5,000 rupeesக்கு பியூட்டிஷியன் கோர்சஸ்க்கு வந்தாங்க. அப்ப பியூட்டிஷியன் அப்பாயிண்ட் பண்ணா அவங்களுக்கு 2,000 ரூபாய், எனக்கு 3,000 ரூபாய், நோட்டீஸ் அடிக்க 3,000 ரூபாய் ஆச்சு. அந்த 2,000 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்தேன், 3,000 ரூபாய் நோட்டீஸ் அடிக்கிறவங்களுக்கு கொடுத்தேன். இப்படிதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நோட்டீஸை பார்த்து வந்ததெல்லாம் எனக்கு ஆரம்பமான ஒரு முதலீடா எனக்கு கிடைச்சது. சோ அதை வச்சுதான் இவ்வளவு தூரம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஏன் இதை நான் திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, பெண்கள் நிறைய படிச்சிருக்கோம், நமக்கு முதலீடு எனக்கு இப்பயும் டஃபா தான் இருக்கு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ட்ரிச்சில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிக்கும் போது இது வரைக்கும் பேங்க் லோனே போகாத நானு பேங்க் லோன் போய் அப்ரோச் பண்ணேன். எனக்கு லோன் கொடுங்க, நான் 15 years லோனே பண்ணல, எனக்கு இப்ப லோன் தேவைப்படுது, நான் அடுத்த ஸ்டேஜ் போகும் பொழுது அதுக்கு நமக்கே கவர்மெண்ட் உதவுச்சு. ஓகே இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க, வெறும்னா ஒரு மொட்டை மாடியில ஆரம்பிச்சதை இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்கும் போது எனக்கான லோன் எனக்கு கிடைச்சது. அதுவும் என் ஹஸ்பண்டோட உதவி இல்லாம தான் நான் போய் வாங்கினேன். ஏன் அப்படி நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அவங்களுக்கான மரியாதை நம்ம கிட்ட நிறைய இருக்கணும், நமக்கான மரியாதை அவங்க கிட்ட வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளோட உழைப்பு மூலியமா நம்ம முன்னேறி காட்டணும். ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பா இருக்கும், கஷ்டப்படுவோம், வெளியில சோர்ஸ் எடுத்துட்டு நம்ம போய் பண்றதெல்லாம் ரொம்ப டஃபா இருக்கும். பயப்படாம போகணும். நம்ம பின்னாடி கண்டிப்பா கணவர் இருப்பாங்க, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைனா வந்து நிப்பாங்க. பெரிய பிரச்சனை வரைக்கும் அவங்கள வந்து கொண்டு போகாம அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். சார் நம்ம ஒய்ஃப் நல்லா பண்ணிருவாங்க, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பிலீஃப் கொடுக்கணும், நம்ம அம்மா வந்து அடிச்சு பிடிச்சு வந்துருவாங்க. பிசினஸ்னா ரிஸ்க் இருக்கதான் செய்யும், அதை ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி எடுத்துட்டு போகணும். இன்னொன்னு சொல்றேன், எப்பயுமே நீங்க டிபெண்டா இருக்கும் பொழுது உங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் நேச்சுரலா குறைஞ்சிரும். அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டே நம்ம வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுவோம். நம்ம பாத்துக்கிட்டாதான், நமக்கு யாரும் இல்ல, நம்ம தான் செய்யணும், இது நம்ம பிசினஸ் அப்படின்னு தாட் எடுத்துட்டு வந்தாதான் 100% எஃபோர்ட் என்னால போட முடிஞ்சது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் போராட ஆரம்பிச்சப்பறம் தான் எனக்கான வாழ்க்கையை என்னால அமைச்சுக்க முடிஞ்சது. நம்ம இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கும்பொழுது அவங்க கொடுக்கறத வாங்கிக்கலாங்கிற எண்ணம் தான் நமக்குள்ளார வரும். ஸோ செல்ஃப் கான்பிடென்ட் வேணும்னா யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். இதுல சேஞ்சஸே கிடையாது. 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல 1000 பிசினஸ் ஆரம்பிக்கலாம். என்ன வேணும் சொல்லுங்க? எவ்வளவு அழகா பண்ணலாம். இன்னைக்கு எவ்வளவோ சோர்ஸா நமக்கு கிடைக்குது. யாரையும் டிபெண்ட் பண்ணாம லேடிஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா 1000 கலைகள் கொட்டி கிடக்கு. அதுல அப்படியே உழைப்பு போட்டோம்னா எங்கிட்ட வேணாலும் மேல வரலாம். என்கிட்டயே 100 ஐடியாஸ் இருக்கு, வேணும்னா சொல்லுங்க, சொல்லித்தரேன். கண்டிப்பா மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சொல்றீங்க. இப்போ இந்த கோர்ஸ் எல்லாம் எப்படி நீங்க ஒரே இடத்துல ஒருங்கிணைத்தீங்க மேம்? இப்போ ஸ்டார்டிங்ல சொன்னீங்க இல்லையா, மொட்டை மாடியில ஒரு சின்னதா ஒரு ஷெட்டில் ஒரு ரூம்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னீங்க. அந்த 5,000 ரூபாயுமே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ்னால கிடைச்சது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சின்ன சின்ன கோர்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எஸ் மேம். அந்த இடமும் தோத்ததுனாலதான் எனக்கு அறிவு வந்துச்சு. இப்ப எனக்கு தெரிஞ்சது வந்து பரதநாட்டியம், பாட்டு, டான்ஸ். இதை தாண்டி பெருசானா நான் படிச்சிருக்கேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு 10-15 ஸ்டாஃபை போட்டு அபாக்கஸ்க்கு ஒருத்தர், கீபோர்டுக்கு ஒருத்தர், ட்ரம்ஸுக்கு ஒருத்தர், இந்த மாதிரி என்கிட்ட ஒரு 15 பேரை வேலைக்கு வச்சு நான் தொழில் ஆரம்பிச்சேன். ஓகே எதெல்லாம் மக்களுக்கு நீடு, எதெல்லாம் நம்ம கிளாஸ் போட்டா எல்லாரும் வருவாங்க, எதெல்லாம் அவங்க கேட்கறாங்க, இப்படி அனலைஸ் பண்ணி ஒரு 20 கோர்சஸ் எடுத்துட்டு வந்தோம். சோ நான் டிபெண்டா இருந்தேன். அப்ப ட்ரம்ஸ் தெரியாது, கீபோர்டு தெரியாது, அபாக்கஸ்னா என்னன்னே தெரியாது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது மாஸ்டரை டிபெண்ட் பண்ணி கரெக்டா 1 வருடம் கரெக்டா போனப்ப என்கிட்ட 130 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. 130 ஸ்டூடெண்ட்ஸோட ஆனுவல் டே தேவர் ஹால்ல மிக பிரம்மாண்டமா
சீஃப் கெஸ்ட் அப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு பாஸ்போர்ட் ஆஃபீஸர் பாலமுருகன் அங்கிள் வந்திருந்தாங்க. சிஸ்டர் ராணி ஜேவியர் என்னோட ஹோலி கிராஸ் காலேஜ் செக்ரட்டரி மேம் சிஸ்டர் வந்திருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா நடத்திட்டு வீட்டுக்கு போறேன். என்னோட மாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பக்கத்துல அகாடமி ஆரம்பிச்சிட்டாங்க. இது இயற்கையா நடக்கும். இது வந்து யாரோட வளர்ச்சியும் யாரும் தடுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கலாம், நம்ம 10 பேரும் சேர்ந்து மேமுக்கு எதிரா பண்ணலாம்னு சொல்லிட்டு போனதுல தப்பு இல்ல. என்னோட 100 ஸ்டூடெண்ட் கூட்டிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட 30 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, 2 மாஸ்டர் தான் இருந்தாங்க. நான் போய் அகாடமிக்கு போறேன், ஸ்டூடெண்ட்ஸும் வரல, என்கிட்ட வேலை பார்த்தவங்களும் போன் எடுக்கல. எனக்கு கொஞ்சம் புரியவே இல்லை. ஆனுவல் டே முடிச்சுட்டு ஒரு தோல்வியை சந்திச்சா எல்லாருக்கும் குழப்பம், அந்த குழப்பம் தான் எனக்கு வந்தது. அப்ப நான் பார்க்கும்போது அதுல ஒரு மாஸ்டர் வந்து சொன்னாங்க, இல்ல மேம் 10 பேரும் சேர்ந்து பக்கத்துல அகாடமி ஆரம்பிச்சிருக்கு. சரிடா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு போயிட்டாங்க. எனக்கு புரியவே இல்லை, எப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போயிட்டாங்க, எப்படி எல்லா மாஸ்டரும் போனாங்க, நீங்க ஏன்டா போல அப்படின்னு. இல்ல நாங்க மேம் கூட இருக்கோம். ஏன்டா இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நான் ஏதாவது கொஞ்சம் சுதாரிச்சிருப்பேன்லன்னு சொல்லிட்டு, நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 1 வீக் உட்காந்து என் டேபிள் மேல அழுதேன். எனக்கு அழுகிறத தவிர எதுவுமே தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. வாடகை கொடுக்கணும், அப்பெல்லாம் நமக்கு பயம், காலு சம்பளம் கரெக்டா போட்டுருணும், வாடகை கரெக்டா போட்டுரும், நம்மள யாராவது தப்பா சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருந்தது. சோ அப்பதான் தில்லைநகர்ல ஆரம்பிச்சு புதுசு, திருவானைக்காவல் தில்லைநகர் 2 பிரான்ச் இருந்தது. தோல்வியை அப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம பிசினஸ்ல சந்திக்கிறோம். இதை எப்படி ஃபேஸ் பண்றது தெரியல. தினமும் அகாடமிக்கு வருவேன், வந்து உட்காந்துட்டு அழுதுட்டு போவேன். ஸ்டூடெண்ட்ஸை திருப்பி நம்ம சேர்க்கணும். நீங்க நினைச்சு பாருங்க, 130 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்துட்டோம், அடுத்து 200 நோக்கி போறதை பார்த்துட்டு இருப்போமா, திருப்பி 100 நோக்கி போகணுமான்னு பயம் வரும் இல்லையா. அப்ப என்னோட பெரிய பொண்ணு வந்து சொன்னா, டெய்லி போய் இன்னத்துக்கு அழுதுட்டு வர அப்படின்னு. ஐயோ 10 பேர் போயிட்டானுங்க, 100 ஸ்டூடெண்ட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க. அம்மா நீ எப்பயுமே ஹீரோ, அவங்க எல்லாம் எப்பயுமே ஜீரோ. இப்ப இந்த ஜீரோல இருந்து எப்ப வேணாலும் ஹீரோ போலாம், ஆனா ஹீரோவா இருந்தா மட்டும்தான் ஹீரோ ஆக முடியும். சோ அவங்ககிட்ட இருந்து திருடினது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். உங்ககிட்ட திறமை இருக்கு, நீ எங்கெல்லாம் தப்பு பண்ணன்னு யோசி, உனக்கு என்னெல்லாம் ஃபிளாஸ்ன்னு யோசி, அதையெல்லாம் கரெக்ட் பண்ணி வானா. அப்ப அந்த மொமெண்ட்ல இருந்து ஐ ஸ்டார்டட் லேர்னிங். நானே அபாக்கஸ்ல 8 லெவல் முடிச்சேன், நானே ஹேண்ட் ரைட்டிங் முடிச்சேன், நானே கேலிகிராஃபி முடிச்சேன், நானே ஸ்பீட் ரைட்டிங் முடிச்சேன். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லா பேஸும் எனக்கு தெரியும். ஒரு மாஸ்டர் எந்திரிச்சு போயிட்டானா, வாடா நானே ட்ரம்ஸ் எடுக்கிறேன்ற அளவுக்கு என்னோட நாலேஜை டெவலப் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். என்னோட நாலேஜ் திருட முடியாதுல்ல, என் ஸ்டூடெண்ட்ஸை திருடலாம், என்னோட அகாடமியை திருடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்ப இந்த 25 கோர்சஸ் இருக்குன்னா, 25 கோர்சஸ்ல குங்ஃபு வந்து குழந்தைல கராத்தே பண்ணது. நான் ஃபெட்டாக்குன்னு ஒரு சூப்பர் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். செல்ஃப் டிஃபென்ஸ் இது வரைக்கும் 9500 பெண்களுக்கு ஃப்ரீயாவே எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் மாஸ்டர்ஸ் வச்சு. சோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், நம்ம கிட்ட எல்லாமே இருந்துட்டா நம்ம ஏன் எல்லாரையும் டிபெண்ட் பண்ணணுங்கிறதுனால ஐ ஸ்டார்டட் லேர்னிங் எவ்ரிதிங். டெய்லரிங்ல இருந்து ஆரி ஒர்க்ல இருந்து எல்லாம் எனக்கு தெரியும். யாராவது ஒருத்தர் போயிட்டா இன்னொரு மாஸ்டர் வர வரைக்கும் நானே கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரெடி. அப்படிங்கிற பட்சத்துல ஜூம்பா கூட நான் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் முடிச்சு லைசன்ஸ் வாங்கியிருக்கேன். பரதநாட்டியம் அரங்கேற்றம் முடிச்சிருக்கேன். சோ என்னே நான் திறம்பட வளர்த்து கொண்டேன். போட்டிகளையும் எதிரிகளையும் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சொசைட்டி இன்னைக்கு அப்படிதான். அடுத்த லெவல் போகும்போது இன்னும் எதிரிகள் உருவாகுவாங்க, இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஜாலியா ஃபேஸ் பண்ணுங்க, வாழ்க்கை அதுதானே நமக்கு சொல்லி கொடுக்குது. எதிர்நீச்சல் போட்டாதான் உங்களால ஜெயிக்க முடியும்னும் போது அந்த எதிர்நீச்சல் போடுறதுக்கான பலம் எங்க இருந்து கிடைக்குது? என் குழந்தை என்ன ஹீரோன்றுச்சு, அப்ப அதுக்காகவாது நான் ஹீரோ ஆகணும்ல. அப்ப இப்ப இன்னும் பெரிய ஹீரோவா நம்ம காட்டிக்கணும்னா அடுத்த லெவல் போகும் பொழுது யூ ஹாவ் டு ஃபேஸ் த ஸ்ட்ரகிள். சோ அப்ப அந்த 25 கோர்சஸ ஒருங்கிணைக்கிறது பெரிய பிரச்சனைகள் இல்ல, ஒருங்கிணைத்த அந்த கோர்ஸ்களை ப்ராப்பரா எடுத்துட்டு போறதுதான் பெருசு. இன்னைக்கு எங்க அகாடமிக்கு புக்ஸே போட்டுட்டேன். நான் ஃபேஷன் டிசைனிங் புக் இருக்கு, டெய்லரிங் புக் இருக்கு, டிராயிங்க்கு புக் இருக்கு, Day 1 என்ன எடுக்க போற, Day 2 என்ன எடுக்க போறேங்கிற வரைக்கும் கரிக்குலம் போட்டு வச்சிருக்கேன். சோ கரிக்குலம் பேஸ்டு பிசினஸ். மாஸ்டர்ஸ் டிபெண்டே பண்ண மாட்டேன் நான். மாஸ்டர்ஸ் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போவாங்க. ஆனா என்னுடைய பிசினஸ் தொழில் கரெக்டா இருக்கும். ஒரு ஸ்கூல் மாதிரி எடுத்துட்டு வர்றதுக்கு என்னுடைய கடின உழைப்பு, என்னுடைய யோசனைகள், இந்த மாதிரி ஒரு அகாடமியை எல்லா ஊர்லயும் உருவாக்கணும். இப்ப 3 ஊர்ல இருக்கு, இதையே இன்னும் 30 ஊர்ல உருவாக்கணும்னா என்கிட்ட சிஸ்டம் இருக்கணும். இப்ப என்கிட்ட சிஸ்டம் இருக்கு, என்கிட்ட வெப்சைட் இருக்கு, என்கிட்ட எல்லாமே சிஸ்டம்குள்ள கொண்டு வரக்கூடியது இருக்கு. சோ இது ஒரே நாள்ல நடக்குமா? நடக்காது. தப்பு பண்ணணும், கண்டுபிடிக்கணும், அந்த தப்பை திருப்பி பண்ணக்கூடாது. திருப்பி தப்பு நடக்கும், தவறு நடக்கும், லாஸ் நடக்கும். அதுல இருந்து நம்ம இப்படிதான் வரணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைமுறையில நான் சக்சஸ் பண்ணியிருக்கேன். மைட் பி இது ஒர்க் அவுட் ஆகும்னா நல்லதுதான். நிச்சயமா மேம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகான 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு குடும்பம் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு அகாடமியும் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி மேம் எல்லாத்தையுமே ஒரே ஆளாக இருந்து சமாளிக்கிறீங்க? அதுதான் பெரிய பிளஸ். நம்ம வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, வேலைக்கு போற பெண்கள் வந்து குழந்தைங்களை கவனிக்க மாட்டாங்க, ஹஸ்பண்டை கவனிக்க மாட்டாங்க, நம்ம வீட்டு வேலைகளை பார்க்க மாட்டாங்க. ஆரம்பத்துல ரொம்ப 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 கஷ்டம். நான் எங்கேயாவது ஒரு மீட்டிங் போயிட்டாலோ, எங்கேயாவது ஒரு அகாடமில ஃபங்க்ஷனாலோ பட்டுப்புடவையோட நேரா சமைக்கிறதுக்கு தான் போக முடியும். ஏன்னா டைம் ஆயிடும், குழந்தைங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். நேரா சமைக்கிறதுக்குள்ள போய் அந்த குக்கரை ஆன் பண்ணிட்டு கிடுகிடுன்னு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு காய்கறி நறுக்கிட்டு சமைச்சு வீடு பெருக்கி தொடச்சி எல்லா வேலையும் நான் தான் பார்த்திருப்பேன். அப்ப உடலால உழைக்கக்கூடிய அளவுல என்னோட வயசும் இருந்திருக்கலாம், மைட் பி வெறியும் இருந்திருக்கலாம். வாழ்க்கையில ஜெயிச்சிடணும், இதெல்லாம் நமக்கு ஒரு தடையா, அதெல்லாம் மாத்தரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்குள்ளார வந்துரும், அந்த ஃபயரு. ஆனா அதை பேலன்ஸ் பண்ணி தான் நானும் பண்ணேன்.
வெளியில என்ன சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கல, கத்து கொடுக்கல, அவங்களுக்கு நீங்க வந்து சரியா பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் என்னோட 2 குழந்தைங்களா இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே தலை தூக்கி என்னை நிமிர வச்சிருக்காங்க. நான் சொன்ன விஷயங்கள், அம்மா நல்லா படிச்சிருக்கேன், ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மை செல்ஃப், திஸ் இஸ் த ரைட் டைம் டு கோ அவுட் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் ஐ ஹாவ் டு டூ மை திங்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது, என்னோட 2 குழந்தைங்கள்ல ஒரு பொண்ணு அப்ப வந்து 5வதோ 6வதோ படிச்சுட்டு இருந்தா ஹரிதா. அக்ஷிதா வந்து அப்ப ப்ரீ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தா. அப்ப ஹரிதா சொன்னாமா, நான் சின்னவளை பாத்துக்கிறேன், I'll take care of her studies and I'll do my studies, you go and explore yourself. Till now they are the big supporters to my family and me also. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வேலையெல்லாம் அவங்களே பாத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பெரிய பொண்ணு 10th 3 சென்டம் ஸ்கூல் டாப்பர், 12th 4 சென்டம் காமர்ஸ், மேக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாத்துலயும் சென்டம். என் பொண்ணு 200க்கு 200. தமிழ்லயும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், இங்கிலீஷ்லயும் ஃபர்ஸ்ட், ஸ்கூலுக்கே டாப்பர் அவ சென்ட் ஜோசப் கான்வென்ட்ல. அப்புறம் அவளை நாங்க பிகாம் வந்து வாஜிராம் காலேஜ், ஸ்ரீராம் காலேஜ்ல சேர்த்தோம் டெல்லியில. அப்பதான் அந்த நிர்பயா கேஸ் எல்லாம் வந்த நேரம், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல டெல்லியில அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது நான் என் குழந்தைய கொண்டு போய் அங்க சேர்த்தேன். நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருந்தது என் ஃபேமிலில, பட் ஐ ஸ்டுட் ஃபார் மை டாட்டர், ஷி ஹாஸ் டு டூ சம்திங் இன் திஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அந்த காலேஜ், இந்தியாஸ் டாப் காலேஜ் காமர்ஸ்க்கு, அதுல 5 கோல்டு மெடலிஸ்ட் என் பொண்ணு இப்ப எடுத்திருக்கா. என் சின்ன பொண்ணு இப்ப விஐடில பிகாம் ஹானர்ஸ் பண்றா, அடுத்து சிஏ ஃபவுண்டேஷன் பண்ணி அவளும் சிஏ பண்ண போறா. சோ என்ன இதுல நான் சொல்ல விரும்புறேன்னா, கண்டிப்பா எனக்கு பெருமை தான். என் குழந்தை ஸ்கூல் டாப்பர், 10th 3 சென்டம், 12th 4 சென்டம், காலேஜ்ல 5 கோல்டு மெடலிஸ்ட், இப்ப வந்து ஷீஸ் அன் யூபிஎஸ்சி ஆஸ்பரண்ட், எல்லாம் பெருமை தான். ஆனா நான் என்ன இங்க இடத்துல டச் பண்ண விரும்புறேன்னா, வேலைக்கு போய் பிசினஸ் பண்ணக்கூடிய பெண்களோட குழந்தைங்க உருப்பட மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. யூ ஹாவ் டு ஸ்பீக். உங்க குழந்தைங்களுக்கு நீங்க புரிய வைக்கணும். அம்மா இப்படி வேலைக்கு போயிட்டு உங்களை கவனிக்கலையேன்னு இல்லாம நீங்க முன்னேறுங்கிற தாட்டை தான் நான் கொடுத்திருந்தேன். எத்தனையோ இடத்துல என் குழந்தைங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கும் நான் ஓகே பிசினஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போக வேண்டாம் போதும் அப்படின்னு என்னைக்காவது உட்காரும் போது கூட, அம்மா இன்னும் டைம் இருக்கு, இன்னும் நீ பிசினஸ்ல சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு, நிறைய பண்ணுன்னு எனக்கு 2 டாட்டர்ஸுமே சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கு மேரேஜ் பண்ணலாம், எனக்கு கொஞ்சம் பிஸியா இருக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சா கூட, இல்லம்மா யூ டூ, நீ பண்றத நீ பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எப்படி நம்ம செஞ்சு காட்டுறோம்ல, அடுத்தடுத்து நம்ம தோத்து போகாம ஜெயிக்கும் பொழுது அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா பெண்களுமே எடுத்துக்கணும். எல்லாரும் டாப்பர் ஆகணும்னு கிடையாது. என் சின்ன பெரிய பொண்ணு டாப்பர்னா சின்ன பொண்ணும் அதே மாதிரி எடுக்கணும்னு நான் நினைக்கவே கிடையாது. அவங்க வழியில டாப்பரா வந்துட்டு போட்டு, அவங்க கார் நல்லா ஓட்டுவாங்க, 2 வீலர் நல்லா ஓட்டுவாங்க, சூப்பரா சமைப்பாங்க, எனக்கே சமைச்சு கொடுப்பாங்க 2 டாட்டர்ஸும். ஸோ யூ ஹாவ் டு லிவ் யுவர் லைஃப் வித் யுவர் ஃபேமிலி, நோ அதர் சாய்ஸஸ் ஃபார் யூ. அதை நீங்க எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஆல்சோ, அவர் பெரிய சப்போர்ட்டர் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், என்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டார். அதுதான் எனக்கு அவர் வாழ்க்கையில கொடுத்த பெரிய சப்போர்ட்னு சொல்லுவேன். நான் என்ன பண்ணாலும் சரி, இந்த பிள்ளை ஏதோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு விடுறாங்க இல்லையா, அதுதான் எனக்கு கொடுத்த பெரிய சப்போர்ட். என்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். என்னுடைய கான்செப்ட், நான் எதையோ நோக்கி போறது எனக்கு மட்டும் தான் தெரியும், என்னோட விஷன். சோ அதான் ஒரு ஈஸியா அக்செப்ட் பண்ணி, ஓகே எதையோ நோக்கி போகுது, பண்ணட்டும், ரிஸ்க் இருந்துச்சுன்னா ஏதாவது ஹெல்ப் யூ அப்படின்னு வருவார், இல்ல நானே பாத்துக்கிறேன்னா விட்டுருவாரு, அவ்வளவுதான். சோ இது மாதிரி ஒரு ஃபேமிலி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம எடுத்துட்டு வந்தாக்க எவ்ரிபடி வில் அண்டர்ஸ்டாண்ட். பேசிக்கலா முதல்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நீங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். குழந்தைங்களை வந்து நீங்க வளர்க்குற வரைக்கும். இப்ப என் பெரிய பொண்ணு பார்த்தா சின்ன பொண்ணு ஹேண்டில் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, எனக்கு ரொம்ப நாளைக்கு என் சின்ன பொண்ணை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு புரியாம இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாவே வளர்த்தது பூரா பெரியவளாதான் இருப்பா. அப்ப நானே கேட்பேன், என்னம்மா இவ கூட எனக்கு சண்டையாவே இருக்கு, இவ கூட எப்படி பேசுறது, இவளுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்னு. ஏன்னா நான் அப்பதான் நினைச்சேன், ஓ நம்ம சைல்ட்ஹுட்ல ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணல டைம், அவங்க கூட இல்லாம நாயா பேர் நம்ம பிசினஸ்ல இருந்திருக்கோம். அப்ப அவளோட டெம்பர் அவதான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ எவ்ரிபடி வில் சப்போர்ட், தே வில் பி த ரைட் டைம். நம்ம கூடவே இருப்பாங்க நம்ம குழந்தைங்களும். நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டா அதுதான் அங்க விஷயம். யூ ஹாவ் டு பேலன்ஸ், யூ ஹாவ் டு பிளான் யுவர் செல்ஃப். எங்கேயாவது போகணும்னா பிளான் பண்ணி தான் போயாகணும், வேற வழியே கிடையாது. ஆனா அதை பிளான் பண்ண சக்சஸ் ஆகுது இல்ல, அதை பிளான் பண்ண ஆரம்பிக்கலாமே. இல்ல நிறைய லேடிஸ் ஏதாவது கேட்கும்போது சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், குழந்தைங்க எல்லாம் போயிடுமா ஹாஸ்டலுக்கு, ஊரை விட்டு போயிடுவாங்களா, நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்களா? ஆகவே மாட்டீங்க. ஜென்மம் பூரா நம்ம குழந்தைங்களோட தான் இருக்க போறோம். அடுத்து இப்ப எனக்கு என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் எடுத்துட்டு பேத்தி பேரன் எல்லாம் வந்துரும், இன்னும் நான் என்கேஜ் ஆகதான் போறேன். இதுதான் வாழ்க்கை, இதோட தான் நீங்க முன்னேறணும்னு நான் சொல்லுவேன். அதை நிறைய பேர் வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது எனக்கு வருத்தமாவே இருக்கும். எதுவுமே மாறாது, எப்ப மாறும்? நீங்க கிளவி ஆகிற வரைக்கும் யூ வில் பி பிஸி. என்னைக்கு ஃப்ரீயா உட்காந்துருப்பீங்க, வெட்டியா உட்காரவே மாட்டோம். ஸோ நம்ம இருக்கிற பிஸியில வி ஹாவ் டு டெவலப். இப்போ வந்து நம்மளோட அகாடமில எத்தனை பிரான்ச் இருக்கு மேம்? நம்ம அகாடமியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ட்ரிச்சில ஹெட் ஆஃபீஸ் மெயின் பிரான்ச், தில்லைநகர் 11th Cross ஈஸ்ட்ல இருக்கு.
ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்ல லிஃப்ட் வசதியோட எல்லாமே இருக்கு. யூனிசெக்ஸ் சலூனு, பொட்டிக்கு, டெய்லரிங்கு, 25 கோர்சஸ், எல்லாத்துக்குமே பெரிய சஃபிஷியன்டான ஹால் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதை தாண்டி சென்னையில முகப்பேர் வெஸ்ட்ல ஒரு மெயினான ஏரியால இருக்கு எனக்கு. அங்கேயும் இதே மாதிரி எல்லா கோர்சஸும் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. 1 இயரா அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. கும்பகோணத்துல ஒரு 4 இயர்ஸா இருக்கு. அங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்லயே அல்லமின் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல அதுவும் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ரொம்ப பெரிய அகாடமி அங்கேயும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது 3 என்னோட ஓன் பிரான்ச்சஸா நான் பண்ணிட்டு இருக்கேன். பிரான்ச்சைஸ் 4 கொடுத்துருக்கேன். அது அது தனியா டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அபார்ட் ஃப்ரம் தட் என்னோட ஓன் பிரான்ச்சஸே என்னோட 15th இயர்ல 15 பிரான்ச்சஸ் போகணும் அப்படிங்கிற கனவை நோக்கி தான் போறேன். ஸோ இந்த 3 பிரான்ச்லயும் ஒரே சிஸ்டம் இப்ப ஃபாலோ பண்றோம். ஒரே மாதிரியான கரிக்குலம் ஃபாலோ பண்றோம். ஒரே மாதிரியான மாஸ்டர்ஸ் கிளாஸஸ் எடுக்கிற விதமா இருக்கட்டும், எல்லாத்தையும் சிஸ்டம்குள்ள கொண்டு வர. இப்ப ஒரு 10 வருஷம் நம்ம பண்ணதுக்கும் இப்ப 15வது வருஷத்துல நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கணுங்கிறதுனால ஐ எம் மேக்கிங் மோர் எஃபோர்ட். ஸோ திஸ் இஸ் மை 14th இயர். ஸோ வி ஆர் பிளானிங் ஃபார் 15 பிரான்ச்சஸ் இன் த ஃபியூச்சர். கண்டிப்பா மேம். இப்போ இந்த அளவுக்கு நீங்க வளர்ச்சி அடைஞ்சு வர காரணம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம்? என்னோட செல்ஃப் கான்பிடென்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாக்கா, எல்லாருக்கும் ஒரு ஃபயர் இருக்கும். எல்லாருக்கும் ஏதாவது சாதிக்கணும்னு இருக்கும். எல்லாருக்கும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு இருக்கும். எல்லாருக்கும் நல்லா சிரிக்கணும்னு இருக்கும். ஆனா அந்த எல்லாருக்கும் இருக்கிற எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி நாசமா போயிரும். இவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க திட்டுவாங்களோ, அவங்க திட்டுவாங்களோன்னு சொல்லி சொல்லி நம்மளுடைய கனவுகள், நம்மளுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கேனோன்னு எனக்கு ரொம்ப தைரியமா என்னோட கனவை நோக்கி, என்னோட ஆசைகளை நோக்கி, என்னுடைய விஷ் என்ன, என்னோட ட்ரீம் என்ன, இப்ப நான் தைரியமா சொல்றேன், அடுத்தது நான் இப்படிதான் பண்ண போறேன். தமிழ்நாட்டிலேயே தி பெஸ்ட் விமன் என்டர்பிரனர்னா பிரியான்ற ஒரு பக்கத்தை திருப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் வளரணும்னு ஆசைப்படுறேன். அப்ப அதை நோக்கி பயணப்படுறதுக்கான வழிகளை தான் நான் பார்த்துட்டு இருக்கணும். என்னை பத்தி பின்னாடி பேசுறவங்களையோ, எதையாவது ஒண்ணு வந்து பேசிக்கிட்டே இருக்கிறவங்களை பத்தியோ நமக்கு என்ன கவலை? நம்ம ஒரு ஆர்டினரி விமனே கிடையாது. நம்ம அந்த மாதிரி டைமே இல்லையே. நமக்கு கடவுள் அந்த மாதிரியான பிஸி ஸ்கெடியூல்ல நமக்கு வைக்கவே இல்லையே. சோ நான் என்னோட தாட்ஸை வந்து ஒருநிலைப்படுத்த ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அந்த மெச்சூரிட்டி வந்து அபவ் ஒரு 45 எனக்கு. அது இப்ப நான் 46. ஒரு 2-3 இயர்ஸாவே நான் அதை உணர்றேன். ஓகே, திஸ் இஸ் அவர் லைஃப், திஸ் இஸ் அவர் பாத். இதை பத்திலாம் நம்ம கவலைப்படக்கூடாது, இதுக்கெல்லாம் நம்ம கோவப்படக்கூடாது. நம்ம செல்ஃப் கான்பிடென்ட்டா இதை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்துட்டேன். ஸோ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் ஐ லவ் மை செல்ஃப். செல்ஃப் லவ் தான் என்னை இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருக்கு. எனக்கு இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் யாரை பிடிக்கும்னு கேட்டா என்னை தான் ரொம்ப பிடிக்கும். இதை நான் என் பிள்ளைகளும் சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் கிட்டையும் சொல்லுவேன். எனக்கே பிடிக்கலன்னா யாருக்கு பிடிக்க போகுது? ஸோ ஐ லவ் மை செல்ஃப். ஸோ ஐ வாண்ட் டு பிரிங் த 100% ஆஃப் மீ இன் த வேர்ல்டு. அதுதான் நான் எடுத்துட்டு வர விஷயம். அதுக்காக கடுமையா நான் வந்து செல்ஃப் கான்பிடென்ட்டோட போராடுறதுக்கு ரெடி. அண்ட் அதை தவிர வேற எதுவுமே கை கொடுக்காது. இதுல நான் இருக்கேன். சூப்பர் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த தன்னம்பிக்கையினாலையும் அந்த செல்ஃப் லவ்னாலையும் இன்னும் அதிகமாக அடுத்தடுத்த கட்டம் நோக்கி வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இதுவரையும் இந்த பயணத்தில் நீங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கக்கூடிய அந்த ஒரு தருணம் இருந்தால் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஷுர். எனக்கு வந்து நான் ஒவ்வொரு கட்டத்திலுமே ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணா கூட ஐ ஸ்டார்ட் என்ஜாயிங் மை செல்ஃப். ஐ என்கரேஜ் மை செல்ஃப். ஓகே, பரவாயில்ல, இதை பண்ணிட்டோமே அப்படின்னு நமக்கு ஒரு தாட் இருக்கும். முத கார் ஓட்டும் போதும் நமக்கு அப்படிதான் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன இது பண்ணிட்டா கூட நமக்கு அப்படிதான் இருக்கும். அது மாதிரி எனக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொன்னாக்கா, நான் வந்து NIAPன்னு சொல்லிட்டு NCC கேடட்ஸ், தமிழ்நாடு, அந்தமான் நிக்கோபார் அண்ட் பாண்டிச்சேரி, இந்த டீமோட 2015ல நான் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணேன். நான் நேஷனல் லெவல்ல அவங்களுக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ணி, நானே வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணி, நேஷனல் லெவல்ல இந்தியா, இது தமிழ்நாடு வந்து ஒரு 12 வருஷமா அவார்டு வாங்காமே இருந்தாங்க அவங்க. ஆஃப்டர் 12 இயர்ஸ் நம்மளுடைய தமிழ்நாடு டீம் வந்து நேஷனல் லெவல்ல 3rd பிரைஸ் வாங்குறதுக்காக நான் அவங்க கூட ஒர்க் பண்ணி CM அவார்டு வாங்கினேன். அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அது சொல்லும் போதே இப்பவே கூஸ் பம்பிங் தான். ஏன்னா எனக்கு புல்லரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா NCC ஆபீசர்ஸ் எல்லாம் அப்படியே புலி மாதிரி இருப்பாங்க. அப்ப நான் பூனைக்குட்டி மாதிரி இருப்பேன். அவங்க கூட போய் ஒரு 20 மினிட்ஸ் காஸ்டியூம்ஸ் 3 காஸ்டியூம்ஸ் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் மாத்தணும். 20 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் பண்ணேன். இன்னமும் அந்த 20 பேர் என்னோட டச்ல தான் இருக்கிறாங்க, குழந்தை ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க கூட ஒர்க் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே சொல்லணும். நம்ம நாட்டோட பெருமைகளை பிரதம மந்திரிக்கு முன்னாடி அவங்க நடிச்சு காட்டணும். அதுக்கு உண்டான ட்ரைனிங்க நான் போய் பண்ணி கொடுத்தேன். NIAPன்னு சொல்லுவாங்க. அவங்க 12 இயர்ஸா தமிழ்நாடு வின் பண்ணலன்னு சொல்லிதான் என்கிட்ட வந்தாங்க.
12 வருஷமா we didn't get any prizes. ஸோ இதை நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. 12 வருஷமா ஏன்டா கிடைக்கல, அடிச்சு நிமித்துவோம்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசம் அவங்க கூட போய் தினமும் தஞ்சாவூர் போய் 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 அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு பெரிய லெவல்ல டெல்லியில அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க ஜெயிச்ச உடனே எனக்கு ஒரு 50-60 கால்ஸ் அங்கேருந்து வந்தது, டெல்லியில இருந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. அந்த மொமெண்ட்டை நான் எப்பயுமே என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்டா என்னோட வெப்சைட்லயும் போட்டிருப்பேன், என்னோட எல்லா இடத்துலயுமே போட்டிருப்பேன். அதுக்காக அவங்க என்னை கூப்பிட்டு பெருசா பாராட்டு விழால எனக்கு பாராட்டும் கொடுத்தாங்க. சோ அது ஒரு நல்ல விஷயமா நான் நாட்டுக்கோட எனக்கு எப்பயுமே பேட்ரியாட்டிக்கா இருப்பேன் நான். சோ இந்த விஷயத்த பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல வந்து கண்ணகி மாதிரி நம்மளுடைய சிறப்பம்சங்கள் எல்லாமே இருக்கும், ராஜா மாதிரி எல்லாமே இருக்கும். அதுல எல்லா கலைகளும் அதுல வந்துடும், டான்ஸா இருக்கட்டும் எல்லாமே சொல்லி கொடுத்தோம். ஸோ வி டிட் அவர் பெஸ்ட்ன்னு சொல்லலாம். எங்க அகாடமி சார்பாக நான் பண்ணதுலயே அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இன்னொன்னு பார்த்தா ஃபெட்டாக்குங்கிறது ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஃபீமேல் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு பேர் வச்சு பெண்களுக்கான தற்காப்பு கலைகளை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஐ டோன்ட் கெட் எனி மணி ஃபார் தட். யார் எந்த காலேஜ் எந்த ஸ்கூல் எங்க கேட்டாலும் சரி, ஐ கோ அண்ட் டூ தட். ஒரு 3 hours ட்ரைனிங் ப்ரோக்ராம் இது வரைக்கும் சேலத்துல 3 காலேஜ், திருச்சியில உள்ள அத்தனை காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லயும் பண்ணியிருக்கேன். இது இல்லாம கடைசியா நான் வந்து போத்தீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய 480 பெண்களுக்கு பண்ணி கொடுத்தோம். வேலைக்கு போற பெண்களுக்கும் இது தேவை அப்படின்னு எனக்கே புரிஞ்சிச்சு. அப்பதான் அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டா எல்லாருமே பண்ணாங்க. சோ இது 9500 பெண்கள் பண்ணியிருக்கேன். இன்னொரு 500 பேருக்கு பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்க 10,000 பேர் ஒரு அச்சீவ் பண்ணலான்ற ஒரு ஆசையும் இருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷனுக்காக நம்ம உழைக்கிறது. இதுல காசு எதிர்பார்த்தோ அப்படி போகாம இவ்வளவு பேருக்கு நம்ம பண்ணியிருக்கோம், இவ்வளவு நல்லா நம்ம சொல்லித்தரோம். ஒரு பேக்கை இழுத்துட்டா எல்லாரும் அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. தில்லைநகர்ல எவ்வளவோ பேக் ஸ்நாச்சிங் பார்த்திருக்கேன். அதை பார்த்துதான் எனக்கே தோணுச்சு, பேக் இழுத்துட்டு போனா அவன் கூடவே போக கூடாது, கீழே உட்காந்தா அவன் கீழே விடுவாங்கிற கான்செப்டை சொல்லி கொடுத்தா போதுமே. இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் இருந்து. ஸோ இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரையும் நீங்கள் பெருமையாக உணர்ந்த அந்த ஒரு தருணம் சொன்னீங்க. உங்கள் லைஃப்பில் சந்திச்ச ஒரு பெரிய சவால் அப்படின்னா எது சொல்லுவீங்க? அதை எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க? சவால் கிரிட்டிசிசம், கேரக்டர் அசாசினேஷன். பெண்கள்னாலே அதுதான் பண்ணுவாங்க இல்லையா? வாய்க்கு வந்ததை பேசுவாங்க. அது ஒரு லெவல் வளர்ற வரைக்கும் பேச மாட்டாங்க. நம்ம ரொம்ப கம்மியான ஒர்க்ல இருந்து நம்ம நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணலன்னா நம்மளை பத்தி பேசவே மாட்டாங்க. நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா வாய்க்கு வந்ததை பேசுவாங்க. ஒரு டேலண்டான ஒரு லேடியை இன்னைக்கு வளர்த்து விடுறதுக்கு ஆளே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம், இப்படி பேசுறாங்களே அப்படின்னு நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வர அளவுக்கு பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் அதை எதிர்கொள்றதுக்கு கொஞ்சம் யோசனையா இருந்தது. அதுக்கப்புறம் நான் நினைச்சேன், ஓ இப்படிதான் இருப்பாங்க போல, அப்ப நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் போல இருக்கு, இதெல்லாம் நமக்கு தூசி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நிறைய எடுத்துக்கிட்டேன். இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் விமன், என்னை பார்த்தாலே ரவுடி பேபி, சிங்கப்பெண்ணி, என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே சொல்லுவாங்க. எஸ், ஐ எம் லைக் திஸ். நான் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். நான் எப்படிங்கிறது எனக்கு தெரியும், என்னுடைய கணவருக்கு தெரியும், என்னோட குழந்தைங்களுக்கு தெரியும். ஐ எம் த ரோல் மாடல் ஃபார் எவ்ரி ஒன் ஹியர். ஸோ ஐ வில் டூ மை பெஸ்ட். எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். என்னோட கேரக்டர் எனக்கு தான் முக்கியம். அப்ப வளர வளர வரும். இப்ப எவ்வளவு நாளைக்கு நம்மளை பத்தி பேசுவாங்க? ஈகிள் மாதிரி வானத்துல பறக்கிற வரைக்கும் காக்கா புடிச்சுட்டே வரும்னு சொல்லுவாங்க. காக்கா எப்ப நம்மள விடும்? நம்ம அது ஒரு லிமிட்டுக்கு மேல போயிட்டா காக்காவால தாக்கு பிடிக்க முடியாது. அந்த லிமிட்டை தாண்டுற வரை we have to face this. சோ இன்னமும் பெண்கள் அதை எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒத்து போக முடியாது. ஐ எம் டூ மச் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அங்கேயும் நிறைய எனக்கு அடிபடும். எல்லாரும் சொல்றதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். என்னோட கருத்துக்கு எனக்கு எது ஓகேவோ அதை மட்டுமே எடுத்துக்கொள்வேன். சோ இந்த மாதிரி நமக்கு லைஃப் டைம் பாலிசி இல்லைன்னா அப்புறம் வாழ்றதுல அர்த்தம் இல்லை இல்லையா? சோ அப்படி போகும்பொழுது நிறைய பேர் எதிரியா சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். நிறைய ஹர்ட் இருக்கும், நிறைய அழுக வரும், நிறைய துரோகம். நீங்க வீட்டுல இருக்கும் போதே இதெல்லாம் வரும். பிசினஸ் வந்துட்டீங்கன்னா வரதானே செய்யும். அப்ப பொது வாழ்க்கையில இருக்கும்போது இது எல்லாம் சகித்து கொண்டு மேல வர்றதுனாலதான் இத்தனை விருதுகள் கொடுத்திருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு விருது கொடுக்கும்போது கொண்டா விருதெல்லாம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்குவேன். we deserve more அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்குவேன். சோ திஸ் இஸ் த திங். இன்னமும் நடக்குது, இன்னமும் நடக்கும். அப்ப இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இன்னமும் நம்மளை அடிக்கதான் நம்ம அழகா வருவோன்றதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. அது எல்லா ஐடிஸும் ஃபேஸ் பண்ணலாம். ஐ டு ஃபேஸ் திஸ். ஒரு டக்குன்னு நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நம்மள பார்த்தோன்னு என்னடா இப்படி ஜட்ஜ் பண்றாங்களே அப்படின்னு யோசனையா இருக்கும். ஆனா நம்மள புரிந்தவங்க வந்து ஒரு 30 years கூட டிராவல் பண்ற பீப்புள் நிறைய இருக்காங்க. சோ அந்த மாதிரி பீப்புளோட நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இத ஓப்பனா சொல்றேன். அதே நேரத்துல இப்போ உங்களை மாதிரியே வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கீங்களா மேம்? அந்த ஆலோசனைகளை இப்போ எங்க கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்னாக்கா காலேஜஸ் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் கூப்பிடுவாங்க. நிறைய போயிட்டு இருக்கேன் நானு. என்னோட தாட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து லேடிஸ்க்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சாக்க
நம்ம வந்து நம்மள எப்படி செதுக்கிக்கணும்னு நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வயிறு கொள்ளுன்னு உங்களுக்கு தானே தெரியும் இல்லையா? அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட்டை நீங்களே செய்ய பழகிக்கோங்க. அவன் செய்வான், இன்னைக்கு பிரியாணி அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு நீ போய் உட்காந்துக்காத. அப்புறம் தயிர் சோறு போடும்போது நீ அழுவ. உனக்கு பிரியாணி வேணும்னா நீ பிரியாணிக்கான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பழகிக்கோ. நீ அதெல்லாம் செய்யறதுக்கு நீ எடுத்துக்கோ. யாரையும் டிபெண்டே பண்ணாதீங்க. இப்ப எங்க அம்மா அப்பா சொத்து சேர்த்து வைக்கல, அப்ப நான் யோசிப்பேன், இவங்க ஏன் கொடுக்கணும், நம்ம தானே செஞ்சுக்கணும், நம்ம ஏன் அவங்கள பத்தி எதிர்பார்க்கணும், இந்த தாட்டு தான் எனக்கு வரும். சோ எல்லாரும் அந்த டிபெண்ட் ஆக ஆக என்ன ஆகும்னா நம்மளால முன்னேற முடியாம போயிடும். லேடிஸ் கிட்ட அது ஒரு கெட்ட பழக்கம். நான் அடிக்கடி எல்லா மேடையிலும் சொல்லுவேன், எப்பா புருஷன் கிட்ட வந்து பட்டுப்புடவையா கேளு, நல்லா நகை நட்டா கேளு, உள்பாவடை கேட்காத. உள்பாவடை இன்னர்ஸ் கேட்கறது அசிங்கம். அதை கூட சம்பாதிக்க முடியலன்னா நீ என்னத்துக்கு படிச்ச? யூ டோன்ட் வாண்ட் டு டிபெண்ட். இந்த மாதிரியான திங்ஸ்ல உன் ஹஸ்பண்ட் கிட்ட நல்லா கேளு, வலுவா கேளு, பட்டுப்புடவை வாங்கி கொடுங்கன்னு கேளு, அவர் ஆசையா வாங்கி தப்ப கட்டிக்கோங்க. ஆனா உள்பாவடை கட்டிக்கிறதுல வாங்கிதாங்க கிழிஞ்சு போச்சுன்னு கேட்காத, அத நீயே சம்பாரி. அதுதான் நான் சொல்லி தருது. சோ நான் இப்ப அததான் பண்ணிட்டு இருக்கேன். லேடிஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்ற விஷயம், பி ஸ்ட்ராங், திஸ் இஸ் தி சொசைட்டி, திஸ் இஸ் த வேர்ல்ட், யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப், நோபடி வில் ஸ்டாண்ட் பிஹைண்ட் யூ. இதை நல்லா எடுத்துக்கோங்க. யாரா இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையை தான் வாழ்வாங்க. உன் வயிற்றுக்குள்ள எவ்வளவு போகணும் சாப்பாடுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஏர்ன் பண்ணி நீங்க சாப்பிட கத்துக்கோங்க. நீங்க அச்சீவ் பண்ணணும்னா நீங்க ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணுங்க. நீங்க உட்காந்து அழுது 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 மேல ஏறி வாங்க. அப்பதானே அதை அனுபவிக்க முடியும். இவங்க பண்ணிட்டாங்க எனக்கு அதை, இவங்க பண்ணிட்டாங்க எனக்கு இதை அப்படின்னு சொல்றதை விட, நான் எனக்கு பண்ணிக்கிட்டேங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குற நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க, ஐ எம் டூயிங் ஃபார் மை செல்ஃப். தட் இஸ் த பிகெஸ்ட் திங். ஈவன் மோர் ஸ்ட்ரகிள்ஸ், எஸ் தட் இஸ் ட்ரூ, இருக்கும். வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி வாங்க, சந்தோஷமா இருங்க, என்ஜாய் யுவர் பெயின்ஸ்ங்கிறது தான் என்னோட தாரக மந்திரமா நான் எல்லா இடத்துலயும் சொல்றது. சோ உங்க பெயின்ஸை என்ஜாய் பண்ணுங்க. புள்ள பிறக்கிற வழி இல்லாம புள்ள பிறக்காது. சோ அதை நீ என்ஜாய் பண்ணாதானே புள்ள வெளியில வரும்போது சிரிக்க முடியும். ஐயா இவ்வளவு வலி கொடுத்த பிள்ளைன்னு எந்த தாயும் பிள்ளைகளை வெறுக்கிறதே கிடையாது. அது மாதிரி வாழ்க்கையில இஃப் யூ வாண்ட் டு பிகம் சக்சஸ்ஃபுல், எல்லா பெயின்ஸையும் ரசிக்க ஆரம்பிங்க. இவ்வளவு கஷ்டப்படுத்தினா நீனே பாத்தியா, நான் இப்படி வந்துட்டேன். என்னெல்லாம் யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா மறுநாள் ஓவர் மேக்கப்ல வருவேன். அவனே கன்ஃபியூஸ் ஆயிடுவான், ஏன்னா இந்த பிள்ளை நேற்றுக்கு அந்த பிரச்சனையில கொண்டு போய் விட்டோம், இது இன்னைக்கு இந்த ஆட்டம் ஆடுது, நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் உண்மையாலுமே இவளுக்குதான் கொடுத்தோமான்னு அவனே கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு ஐ பி மோர் ஹாப்பி. பிகாஸ் நான் அழணும்னு நினைச்சா நான் தான் அழணும். என் கண்டவங்களும் என்னை அழ வைக்க கூடாது. அதுல நான் ரொம்ப கரெக்டா தெளிவா இருக்கேன். என்ன அழ வைக்க இவங்க எல்லாம் யாரு அப்படிங்கிற தாட் எனக்கு வந்துருச்சு. சோ பி ஸ்ட்ராங். மைட் பி சில நேரம் திமிரா தெரிஞ்சுட்டு போகுது. நானே எனக்கே செஞ்சுக்கும் போது அந்த திமிரும் அந்த சுயம்புவான ஒரு கெத்தும் எனக்கு அது தெரியதானே செய்யும். நீங்க ஸ்ட்ராங்காக அழகா மிளிர்வீங்க. அதை என்ஜாய் பண்ணுங்க. டோன்ட் பாதர் அபவுட் எனிஒன். லேடிஸ் ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் த ஃபேமிலி, என்ஜாய் யுவர் ட்ரீம்ஸ், கேட்ச் யுவர் ட்ரீம்ஸ்ன்னு நான் அடிக்கடி சொல்றேன். அதை இப்பவும் சொல்றேன். நல்ல சந்தோஷமான உலகம் உங்களுக்கு இருக்கு. நல்லா படிச்சுட்டு ஹஸ்பண்டுக்காகவோ குழந்தைங்களுக்காகவோ உங்க கனவுகளை வந்து அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு அப்படியே நான் அப்படி போயிட்டேன் அப்படி ஜோஸ்டாக் பார்த்துட்டு, நான் ஒரு ஜோஸ்டாக் ப்ரூ 2 லட்சம் 2.5 லட்சம் வியூஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணது எத்தனை வயசுன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேல உள்ள பெண்கள் நிறைய பேர் கால் பண்ணி அழுதாங்க. பிரியா நாங்க எங்க ட்ரீம்ஸ் எல்லாம் விட்டுட்டோம், நீ அதை ஃபுல்ஃபில் பண்ணி நீ வந்துட்டு இருக்க, நாங்க இனிமே ஏதாவது பண்ணலாமா? ஐயோ தயவுசெய்து ரெஸ்ட் எடுங்கம்மா, ஏன் நீங்க அதெல்லாம் யோசிக்கிறீங்க, உங்களுடைய பிரதிபலனா என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ட்ரீம்ஸை கேட்ச் பண்ணாம விட்டுட்டோமேன்னு நினைக்கிறாங்க. சில பேர் இழந்ததை திருப்பி வயசு நமக்கு கொடுக்காது. இப்ப வயசு இருக்கிறவங்க ஓடு, நல்லா ஓடு, தோல்வியோ வெற்றியோ ஓடிப்பார், ஜாலியா ஜெயிக்கலாம். இன்னைக்கு சொசைட்டி இன்னைக்கு நிறைய மாறி இருக்கு. கமப், எல்லாரும் ஜெயிங்க. எல்லாருக்கும் நிறைய இந்த வாழ்க்கை சொல்லி கொடுக்கும். மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, விஷன் எடுத்துக்கோங்க. மேனிஃபெஸ்ட் பண்ற எல்லா விஷயங்களும் நடக்கும். நான் என்னெல்லாம் கனவு கண்டனோ அது 1 by 1 நடந்துட்டு தான் இருக்கேன். நல்ல கனவுகளை மட்டுமே காண்றதுக்காக நான் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எந்த நெகட்டிவிட்டியும் என்கிட்ட கிடையாது. பி பாசிட்டிவ். சோ அதுதான் நான் லேடிஸ்க்கு சொல்றது. நிறைய செய்யுங்க. நல்லா பெண்கள் வந்து சூப்பர் பவர் எப்பயுமே. அத பெண்களா பிறந்ததுக்கு வந்து நம்ம உண்மையாலுமே தவம் பண்ணிருக்கணும். ஸோ என்ஜாய் தட் விமன்ஷிப். அதுதான் நான் சொல்லித்தரேன். ஓகே மேம், இதுவரையும் உங்களுடைய இந்த பயணம் பற்றியும் நிறைய பெண்களுக்கு தன்னம்பிக்கை தர மாதிரியான நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? எஃப்எம்க்கு, அதிரை எஃப்எம், ஐ தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. யூ ஹவ் கிவன் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் எப்பயுமே வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட், அவுட் ஸ்போக்கன் லேடி. என் கூட நீங்க பேசினதுல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எனக்கு மூடி மறைச்சு பேச தெரியாது. நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது நான் என்ன நினைப்பேன், அப்படி பந்தாவா ஏதாவது பேசலாமான்னு எனக்கு அப்படி வராது. ஸோ யூ ஹவ் கிவன் த ஸ்பேஸ். நான் என்ன நினைக்கிறேனோ அதை பேசுறதுக்காக எனக்கு ஒரு தளம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். செகண்ட் திங் வந்து யூ ஹவ் டேக்கன் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, வண்டர்ஃபுல் பார்த்து நீங்க ஒரு விமன், இந்த விமன்ஸ் டேல இருந்து அடுத்த விமன்ஸ் டே வரைக்கும் எல்லா விமனையும் பெருமைப்படுத்த
இருக்கிற மாதிரி அவங்களோட கதைகளை அடுத்தவங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ற மாதிரி போடணும்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட 365 பெண்களை நீங்க பேட்டி எடுக்கிற போறீங்க. அதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அருமையான விஷயம். இதை கைவிட்டுறாதீங்க. உங்களுக்கு நிறைய பெண்கள் வந்து மோட்டிவேஷன் ஆகி அதுல இருந்து ஒருத்தர் ஜெயிச்சா கூட உங்க எஃப்எம்க்கு அது வந்து அதிரி எஃப்எம்க்கு வந்து அது ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஒருத்தர் மட்டும் இல்ல, நீங்க 365 பேருக்கு போடும்போது 3665 பேர் அதுல பெனிஃபிட் ஆகணும்ன்றதுதான் எண்ணமா இருக்கும் உங்களுக்கு. அந்த எண்ணம் இடைவரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய இன்னோவேட்டிவா இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. நாட் ஒன்லி ஃபார் விமன், நிறைய விஷயங்களை நீங்க கையெடுத்து நல்லா மேன்மேலும் எல்லாருக்கும் சப்போர்ட்டிவா பண்ணணும். உங்களோட இணைந்து சாமுத்திரிகா அகாடமி சார்பாக எது செய்வதாக இருந்தாலும் நான் ரோட்டரி அமைப்பில் இருக்கிறேன். அடுத்த வருஷம் வந்து ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட பப்ளிக் இமேஜோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. சோ உங்களோட இணைந்து ஏதாவது பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா எங்களுடைய சங்கம் மூலமாகவும், தமிழச்சி கிளப்ல இருக்கேன் நான், ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சி தமிழச்சியோட சாசன தலைவர். சோ அதன் மூலமாகவும் என்னோட அகாடமி மூலமாகவும் உங்களோட எஃப்எம் மூலியமா இணைந்து ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தா கண்டிப்பா இணைந்து பண்ணலாங்கிற வாக்குறுதியும் நான் கொடுக்குறேன். சோ லெட்ஸ் ஆல் டுகெதர் கெட் இன் டு சக்சஸ். அண்ட் மிக அருமையாக பேட்டி எடுத்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். பொறுமையா கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா கேதர் பண்ணி மிக அற்புதமான கொஸ்டின்ஸ் நல்லா அழகா கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அதிரி எஃப்எம். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு நல்ல உதாரணமா நிறைய பெண்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்துட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டு நிறைய நல்ல விஷயங்களை நம்ம அதிரி பண்பலை நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு தமிழச்சி பிரியா கோவிந்தராஜ் மேம் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரி பண்பலை சார்பாகவும் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் கூறி விடைபெற போவது நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சிங்கன்னா 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.